படம் வேற லெவல்ல. படம் வந்து எல்லாராலையும் போற்றப்படுமான்னு இல்ல, ஆனா சினிமா ரசிகர்களோ சினிமா லவ் பண்றவனோ ஒவ்வொருத்தனும் சந்தோஷமா பார்ப்பான். ஃபேமிலிக்கான படமா இல்ல, ஆனா பட் இது எல்லார் வாழ்க்கையில நடக்கிற படமா எடுத்திருக்கிறான். சினிமானா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறவனுக்கு இந்த படத்தை தூக்கி போட்டு பாடுறா இதாண்டா சினிமா அப்படின்னு நீ நினைக்கிறது இருக்காது, ஆனா நினைக்காதது இந்த படத்துல இருக்கும். அந்த பொண்ணோட ஆக்டிங் எல்லாருமே ஒரு 4-5 பேர் தான் கதையில, ஆனா அந்த 5 பேரும் ஒரு செட்டு உள்ள வச்சு அழகா படத்தை முடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் இந்த மாதிரி படங்கள் வரணும், விருந்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மாத்தி மாத்தி சொல்ல போறோம். என்ன நல்லா இருடா, உண்மையா இருடா, ஏமாத்தாத, இந்த உலகம் உன்ன ஏமாத்தணும், ஏமாத்தத அறுவடை பண்ணுவேன், என்ன விதைக்கிறியோ அதுதான் அறுவடை ஆகும். இதைதான் நம்ம வேற வேற ஆங்கில சொல்ல போறோம். ஆனா அவன் அதை சொல்ற நம்ம உண்மையா இருக்கணும்டா நம்ம. ஆனா வெளியில இருந்து சொந்த வாழ்க்கையில இருந்து நடிச்சுன்னு இருக்கிறோம். தன்னை உத்தமனா திரையில காமிச்சுக்கிறோம், பின்னாடி ஒரு 2 ஸ்டெப்னி வச்சுன்னு சுத்தி நிக்கிறோம். தன்னை உத்தமனா காமிக்கிறான், வெளியில வந்து எல்லாருக்கும் நல்ல மாதிரி நடிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு இந்த டைரக்டர் செருப்பால எல்லா நடிகரையும் வச்சிருக்குது. எவன் தப்பு பண்றானோ எல்லா நடிகர்களும் இது ஒரு செருப்படி. இது வந்துட்டு எப்போ நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே அப்பயே நம்மளுக்குள்ள ஒரு நடிகர் வந்துட்டான். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம நடிகர் ஆகணும்னு சொல்லி இங்க கோடம்பாக்கம்ல ஒரு ஊர்லயும் பிச்சை எடுத்துன்னு சுத்தின்னு கிடக்குறோம். பட் இந்த மாதிரி வர ஆளுங்களுக்கு எல்லாம் இந்த படம் ஒரு செருப்படி. 24 டெக்னீஷியனும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு நடிகருக்கும் ஒரு டைரக்டருக்கும் என்ன பாண்டிங் இருந்தது, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா என்ன, ஒரு செட்டு போடுற இடம்னா என்ன, எல்லா யூனிட்டையும் அழகா காமிச்சிருக்கிறாங்க. டேய் கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நடிகாதரான்ற ஒரு வார்த்தை தான் எல்லாருக்குமான பதில். அன்னைக்கும் அந்த காலத்துலயும் ஒரு நடிகன் பொண்டாடி தெரியாம ஸ்டெப்னி வச்சு மக்கள் கிட்ட போய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத இந்த படம் காமிச்சிட்டு இருக்கு. இது வந்து இல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடாது. ஒரு சீன்ல சமுத்திரக்கனி வந்து மார்க் சொல்லுவாரு டைரக்டர். இந்த காலத்துல யாருன்னா அந்த மாதிரி மார்க் சொல்ல முடியுமா? 4 ஸ்டெப்பு அந்த டைலாக்க அந்த உள்ள வாங்கறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லுவார் பாருங்க. மண்டை ஃபுல்லா ஓடுது, பயப்படுற, இந்த இடத்துல தத்தடிப்ப, அப்படியே பண்றா மார்க், டக்குன்னு உடனே ஐயோ நான் சொல்றேன், மம்முட்டி சூப்பர் ஸ்டாரு. அந்த கேரளால மட்டும்தான் சூப்பர் ஸ்டாரு. துல்கர் சல்மான் ஹோல் இண்டஸ்ட்ரியிலயும் அவன் சூப்பர் ஸ்டாரா வருவான். என்ன ஆக்டிங்! ஒரு சீன்ல வந்து நிக்கிறப்போ எம்ஜிஆர் மாதிரி வந்து நிக்கிறா போல. அந்த 4 போர்ஷனுங்க 4 கட் ஷாட்ல பின்னி பெடல் எடுக்கிற போல ஆக்டிங். எம்ஆர் ராதாலாம் வந்து அந்த அளவுக்கு காட்டுறா போல. இந்த மாதிரி பழைய ஆக்டிங் இருந்ததுடா அப்படின்றதெல்லாம் இந்த படம் பாக்குறீங்க. அதுதான் ஒரு படம் கஷ்டப்பட்டு எங்கேயா இருக்கணும் தீன்னு வந்து ஒரு டைரக்டர் வளர்த்து விடுறாரு. அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் இன்னைக்கு மண்ணோட மண்ணா இருக்கிறப்ப கண்டுக்க மாட்டான். அவர் எவ்வளவு சொல்லுவாரு சமுதாயத்துல, ஆனா அவன் அப்படியே அவன் அரசியல் பண்ணி டைரக்டர் காணாம பண்ணி அவன் கட்சியில வேற லெவல்ல இருப்பான். இது அந்த காலத்துல இருந்தே நடக்குது இது அப்படின்றதும். ஒரு நடிகரை தயார் பண்றப்போ ஒரு டைரக்டர் தரமா தயார் பண்ணணும், ஒரு பெத்த தகப்பம் மாதிரி அப்படின்றதுக்கு மனக்கெட்டுறது எவ்வளவு அசிங்க அவமானப்படுறதுலாம் இந்த படத்துல காட்டுறப்போ அடடா டைரக்டர் கெட்டவனா நல்லவனான்னு லாஸ்ட்ல டைரக்டர் ஒருத்தனை உருவாக்குறதுக்காக தான் உயிரே கொடுக்குறான். ஒரு சமுதாயத்துல ஒரு ஹீரோ நல்ல ஹீரோ கொடுக்கணுன்றதுக்காக உயிரை கொடுக்குறான்றத இந்த படம் டைரக்டர் டச்ல இருந்து பார்த்தா அப்படி தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோ டச்ல இருந்து பார்த்தா டைரக்டர்ன்றவன் தான் உண்மையான கடவுள், நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் நடிப்புக்கு முன்னாடியும் அவன் வேலை வாங்குறதுக்கு முன்னாடியும் அவன் நினைச்சிருந்தா அவனே நடிச்சு பெரிய ஆளா ஆயிடலாம் அப்படின்ற பார்த்து ரியல்ல பக்கத்துல இருந்து ரசிச்சதெல்லாம். ஆனா இப்ப ஆனா பிறந்துட்டே பாருங்க ரசிக்க முடியல என்னால, அந்த அளவுக்கு இருக்குது.